அஸ்ஸலாமு அலைக்கும் இனிய உறவுகளே. உண்மையின் வழிபாட்டு குழுமம் ஆரம்பித்து 5 வருடங்களை பூர்த்தியாகி 6வது வருடத்தில் காலடி எடுத்து வைப்பதையொட்டி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த குழுமம் ஆரம்பிக்கின்ற காலகட்டத்தில் குறுகிய உறுப்பினர்களை கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த குறுகிய உறுப்பினர்களுக்குள் நானும் ஒருவன் என்பதை நினைக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைக்கு அதன் வளர்ச்சி என்கிறது எங்கேயோ போய் நிற்கின்றது. உலகளாவிய ரீதியில அது வியாபகமாக இருக்கிறதைக் கண்டு நான் மிகவும் பூரிப்படைகின்றேன். அதற்கு காரணம் அதற்குள் பேசப்படுகின்ற பேச்சுக்கள், போடப்படுகின்ற பாட்டுக்கள், அந்த பாட்டு மூலமாக நாங்கள் அறியக்கூடிய இந்த விஷயங்கள் தான். அதிலேயும் விசேஷமாக சச்சன சங்க உறவாட்டம் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சச்சன சங்க உறவாட்டத்தில் கலந்து கொள்கின்ற உள்ளங்கள் அனைத்தும் உண்மையிலேயே அந்த உண்மையை உணர்ந்த உள்ளங்களாகத்தான் இருக்கின்றன. அதுபோலதான் நானும் அதுல நிறைய கல்விகளை படித்து வருகின்றேன். இன்றைக்கு என்னுடைய இந்த கல்வி இந்த அளவுக்கு வளர்ந்து வருகின்றது என்றால் அந்த உண்மையின் வெளிப்பாடு குழுமமும் அந்த சச்சன சங்க உறவாட்டமும் தான். சச்சன சங்கத்தை விட்டு யார் விலகி இருக்கிறார்களோ, தூரப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த கல்வி கிட்டவே கிட்டாது. உண்மையிலேயே எங்களுடைய ஞான ஆசிரியர் சொல்வது போல எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது, இதுக்கு பிறகு எங்களுக்கு ஒன்றும் தெரிய தேவையில்லை என்றெல்லாம் அநேகமான மாணவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது பொய். உண்மையிலேயே இந்த கல்வி என்கிறது எந்த நேரமும் அணுதினமும் பேசிக்கொண்டும் சம்பந்தமாகவே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தான் இந்த கல்வி தரிபடுகின்றது. உண்மையிலேயே இந்த குழுமத்தின் மூலமாக நான் என்கிற விஷயம் எவ்வளவோ ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை கொண்டு வந்துள்ளது என்றுதான் நினைக்க வேண்டும். என்றால் நாம் ஆரம்பத்தில் சாதாரணமாகத்தான் நினைத்து கொண்டிருந்தோம். இந்த நான் என்கிற உணர்வு நான் வியாபகமாக இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு விட்டு சென்றுள்ளது. அது மட்டுமல்ல, நான் என்னை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வும் இன்னும் அதற்கு மேல் உள்ள படித்தரங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதுக்கெல்லாம் வழிவகுத்தது இந்த உண்மையின் வழிபாடு குழுமம்தான். அதுவும் சச்சன சங்க உறவாட்டமும் தான். இந்த 5 வருடங்களாக நிறைய மாணவர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது சந்தேகமில்லை. அதில் ஒருவன் தான் நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். இதன் மூலம் நாங்கள் இந்த குழுவின் அட்மின் அவர்களுக்குத்தான் நன்றிகளையும் சொல்ல வேண்டியுள்ளது. ஏனென்றால் அவர்களின் அரும்பாடுபட்ட அந்த விடாமுயற்சி தான் இந்த அளவுக்கு மாணவர்களை உள்ளடக்கி இந்த குழுமத்தை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய ஒரு அந்த தூர நோக்கு சிந்தனையும் விடாமுயற்சியும் தான் காரணம் என்பதை நான் அறிகின்றேன். அந்த வகையில் அவர்களுக்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன் என்பதை கூறி இந்த 6வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இந்த உண்மையின் வெளிப்பாடு குழுமத்திற்கும் அதன் அட்மினாகிய அனஸ் ஹாபிஸ் சஜா அவர்களுக்கும் நன்றிகளை கூறி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.